பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசின் பள்ளிக் கல்வித்துறையில் 12 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் தங்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை முற்றுகிடும் போராட்டம் நடத்த முயன்ற 10,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களை கைது செய்து அவர்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறைகளை தமிழக அரசு கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. தமிழக அரசின் இந்த அடக்குமுறை கடுமையாக கண்டிக்கத்தக்கது. ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பணி நிலைப்பு, ஊதிய முரண்பாடு நீக்கம், பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. அதற்கு மாறாக போராடும் ஆசிரியர்கள் மீது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. திமுக அரசின் துரோகம் மற்றும் அடக்குமுறைக்கு வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பகுதி நேர ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் கடுமையான பாடம் புகட்டுவார்கள் என்று அவர் கூறியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் அண்ணாமலை நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பாக வரும் டிசம்பர் 12ஆம் தேதி மத்திய அமைச்சர் எல் முருகனும் நானும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்திக்க உள்ளோம். நல்ல முடிவோடு தமிழகம் வருவோம். விவசாயிகளுக்கு சாதகமான தகவலுடன் வருவோம். டங்ஸ்டன் விவகாரத்தில் சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் நாடகமாடுகிறார். திமுக ஃபைல்ஸ் 1 மற்றும் 2 வெளியிட்டுள்ளோம். தேர்தல் வரட்டும், அப்போது திமுக ஃபைல்ஸ் 3 வெளியிடப்படும். ஃபைல்ஸ் 3ல் கூட்டணி கட்சிகள் குறித்து கவர் பண்ணலாம் என்று இருக்கிறோம். கூட்டணி கட்சிகளும் தப்பித்து போகக்கூடாது. தமிழகத்தில் வரும் பல டெண்டர்கள் கூட்டணி கட்சிகள் எடுத்துக் கொள்கிறார்கள். தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்த பிறகு 3 ஆண்டு கால டெண்டர் குறித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து 2025ஆம் ஆண்டு மக்கள் மன்றத்தில் வைக்கப் போகிறோம். ஃபைல்ஸ் 1 மற்றும் 2ஐ விட ஃபைல்ஸ் 3 தான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். கூட்டணி கட்சிகள் எடுத்த டெண்டர்கள் சம்பாதித்த லாபங்கள் அம்பலப்படுத்தும் என்று கூறினார். அதானி ஊழல் தொடர்பாக பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரணை ஆதரிக்க தயார். மின்வாரிய ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு தயாரா என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அதானி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரணையோ அல்லது வேறு எந்த விசாரணையோ அனைத்தையும் ஆதரிக்க பாமக தயாராக இருக்கிறது. இதில் பாமகவுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏற்கனவே ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பாக என்னிடம் கேட்டபோது அதானி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறேன். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இது குறித்து எதுவும் தெரியாது போல் இருக்கிறது. அதனால் தான் சட்டசபையில் எப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதானி குழுமத்திற்கும் தமிழக மின்சார வாரியத்திற்கும் நேரடியாக ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக பாமக ஒருபோதும் கூறவில்லை. அதானி குழுமத்தின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்படுவதை பாமக முழுமையாக ஆதரிக்கிறது. அதேபோல தமிழக மின் வாரியத்திற்கு அதானி குழுமம் கையூட்டு வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணைக்கோ அல்லது உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு பிரிவின் விசாரணைக்கோ ஆணையிடுவதற்கு தயாரா என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிக்க வேண்டும் என்று அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். அதானி விவகாரத்தில் பார்லிமெண்டை ராகுல் தலைமையில் காங்கிரஸ் முடக்கி வருகிறது. வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க பார்லிமெண்ட் இயங்க வேண்டும் என்று திரிணாமுல் கூறுகிறது. இது 2 கட்சிகளுக்கு இடையேயான கருத்து வேறுபாட்டை எதிரொலித்தது. இந்த சூழலில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி அளித்த பேட்டியில், வாய்ப்பு கிடைத்தால் கூட்டணிக்கு தலைமை ஏற்க தயார் என கூறியிருந்தார். மம்தாவின் கருத்து இந்தியா கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. மம்தாவின் கருத்துக்கு சமாஜ்வாதி, உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சி, சரத் சந்திர பவார் உள்ளிட்டவை ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் மம்தாவுக்கு ஆதரவாக ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவர் லாலு பிரசாத் கூறும்போது, காங்கிரஸ் எதிர்ப்புக்கு ஒன்றுமில்லை, மம்தாவை நாங்கள் ஆதரிப்போம். இந்தியா கூட்டணியின் தலைமை மம்தாவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றார். ஆந்திராவை முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி எம்பி விஜயசாய் ரெட்டி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா கூட்டணியை வழிநடத்த மம்தா திறமையான தலைவர். கூட்டணியை வழிநடத்த தேவையான அரசியல் தேர்தல் அனுபவம் உள்ளது. 42 லோக்சபா தொகுதிகள் கொண்ட பெரிய மாநிலத்தின் முதல்வராக உள்ள அவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனது திறமையை நிரூபித்து வருகிறார் என அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு நீண்ட விளக்கம் ஒன்றை ஆதவ் அர்ஜுனா தமது வலைதள பதிவில் வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் அவரது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோவுடன் கூடிய பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் 4.5 நிமிடம் ஓடக்கூடிய வீடியோ தொகுப்பு ஒன்றையும் இணைத்துள்ளார். அந்த வீடியோவில் தமது வாழ்க்கை முறை, கல்வி, கடந்த கால நடவடிக்கைகள், தமது நோக்கம், தனது அமைப்பின் செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது, பணிகள் என்ன என்பதை குறிப்பிட்டுள்ளார். வீடியோவில் தான் நடத்தி வரும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பின் நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் இணைத்திருக்கிறார். அதில் அரசியல் கட்சிகளுக்கான தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர், முதலமைச்சர் ஸ்டாலின், அவரது மருமகன் சபரீசன் ஆகியோருடன் ஒன்றாக இருக்கும் போட்டோக்களையும் பகிர்ந்துள்ளார். கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் வேலை பார்ப்பதற்காக ஐபேக் அமைப்பை சேர்ந்த பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்ததே ஆதவ் அர்ஜுனா தான் என்றும், தேர்தல் களத்தில் முக்கிய பங்காற்றியது அவர்தான் என்றும் அந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் காலத்தில் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பு தேர்தல் அரசியலை வென்றெடுக்க ஒரு இயக்கமாக வீரநடை போடும் என்றும் அந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதானி குழும முதலீடு தொடர்பாக சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். அப்போது அவர் பேசியதாவது, அதானி முதலீடு குறித்து பொதுவெளியில் வரும் தகவல் குறித்து அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே தெளிவான விளக்கம் அளித்துள்ளார்.
அதற்கு பிறகும் இது பற்றி செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதானி மீது கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும். இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பார்லிமெண்டில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் முழக்கம் எழுப்பி வருகின்றனர். திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கும் பாஜகவோ பாமகவோ பார்லிமெண்டில் இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா? இந்த கேள்வியை மட்டும் நான் கேட்க விரும்புகிறேன். இப்போதும் சொல்கிறேன், தமிழகத்திற்கும் அதானிக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. என்னை வந்து அவர் சந்திக்கவும் இல்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. இதைவிட வேற விளக்கம் தேவையா? நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இது குறித்து பார்லிமெண்டில் இன்றைக்கு இருக்கும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஆளும் பிஜேபி ஆட்சியை பார்த்து விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனை ஆதரித்து பேச நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பதாகும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கமளித்தார். விசிகாவிலிருந்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா 6 மாத கால இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் 6 மாதத்திற்குள் ஆதவ் மனம் மாறுவாரா அல்லது திருமா அணி மாறுவாரா என்று தமிழக பாஜக மூத்த தலைவரும் தெலங்கானா புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். விசிகாவின் அரசியல் போக்கு பற்றி பல்வேறு ஊகங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழிசை இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். விசிகா பற்றியும் ஆதவ் அர்ஜுனா பற்றியும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.